வணக்கம் நண்பர்களே. நம்மள சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இரும்பு துண்ட கூட விட்டு வைக்கிறது இல்ல. உடனே அத தூக்கிட்டு போய் எடைக்கு போட்டுருவாங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, எனக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப நாளா ஓடிட்டே இருந்துச்சு. வாங்க, இன்னைக்கு அதுக்கான விடைய கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசி ஆராயலாம். ஆமாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெருவோரத்துல இருக்கிற குழாயில இருந்து ஏன் கோயில் மணிகள் வரைக்கும் எது இரும்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆபத்து இருக்கத்தான் செய்யுது. இது ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி ஆகிடுச்சு. ஆனா இங்கே தான் இந்த பெரிய கேள்வி வருது. நம்ம கண்ண முன்னாடியே இந்த நாடு முழுக்க லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு பல மில்லியன் டன் இரும்பு ரயில் தண்டவாளமா வெட்ட வெளில கிடக்குது. ஆனா அதை மட்டும் ஏன் யாரும் தொடக்கூட யோசிக்கிறது இல்ல. சரி வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். நம்மளோட இந்த விசாரணையில துப்பு என்ன தெரியுமா? இந்த தண்டவாளங்கள் எதால செய்யப்பட்டிருக்குங்கிறது தான். நம்ம நினைக்கிற மாதிரி ரயில் தண்டவாளங்களை சாதாரண இரும்பால செய்யப்படல. அதுக்கு பேரு ஹேட்ஃபீல்ட் மேங்கனீஸ் ஸ்டீல். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பயங்கர கடினமான ஒரு உலோக கலவை. இப்போ இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். ஒரு சாதாரண இரும்பு கம்பிய நீங்க ஒரு ரம்பத்தால அறுத்துடலாம் இல்லையா? ஆனா அதே ரம்பத்தை வச்சு இந்த ரயில் தண்டவாளத்தை அறுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த ரம்பம் தான் தேஞ்சு போகுமே தவிர தண்டவாளத்துல ஒரு கீறல் கூட விழாது. அந்த அளவுக்கு இது வலிமையானது. சரி, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு துண்டை வெட்டி எடுத்துட்டாங்கன்னே வச்சுப்போம். அதை உருக்க முடியுமா? அதுக்கு கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும். இந்த வெப்பத்தை பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருக்கிற பிரம்மாண்டமான உலைகள்ல தான் உருவாக்க முடியும். சாதாரணமா பழைய இரும்பு கடையில இருக்கிற நெருப்புல நடக்கிற காரியமே இல்ல. ஓகே, இரும்பு தொட முடியல. ஒருவேளை சட்டத்தை மீறினா என்ன ஆகும்? வாங்க நம்மளோட அடுத்த துப்புக்கு போலாம். ஒவ்வொரு தண்டவாள துண்டுமே ஒரு ஆதார் கார்டு மாதிரி. அதுல அதோட தனிப்பட்ட சீரியல் நம்பர், எந்த ஃபேக்டரியில தயாரிச்சாங்க, என்னைக்கு தயாரிச்சாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் பக்காவா பொறிக்கப்பட்டிருக்கும். இதனால ஒரு சின்ன துண்டு எங்கேயாவது கிடைச்சா கூட அது எங்க இருந்து திருடப்பட்டதுன்னு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஏதோ சின்ன திருட்டு கேஸ் கிடையாதுங்க. தண்டவாளத்தை சேதப்படுத்துறது ஒரு பெரிய ரயில் விபத்தையே உருவாக்கலாம். அதனால இது தேச நலனுக்கு எதிரான ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்படுது. இதுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, சட்டத்தையும் மீறி துணிஞ்சு திருட நினைச்சா கூட அதுக்கு எவ்வளவு மெனக்கெடணும். வாங்க இந்த கொள்ளையோட பிராக்டிக்கல் சைட பாப்போம். ஒரு திருடன் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல அந்த தண்டவாளத்தை கான்கிரீட் ஸ்லீப்பரோட சேர்த்து பூட்டி வச்சிருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸான லாக்கை உடைக்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டோட எடையே பல 100 கிலோ இருக்கும். அதை தூக்கறதுக்கு ஒரு பெரிய கிரேனை எங்க இருந்து கொண்டு வரது? சரி, தூக்கி ஆச்சுனே வச்சுப்போம். அதை எப்படி யாருக்கும் தெரியாம கடத்திட்டு போறது? அடேனப்பா, இது திருட்டை விட பெரிய தலைவலி. அடுத்ததா ஒரு முக்கியமான பாதுகாப்பு அடுக்கு இருக்கு. அதுதான் தொடர்ச்சியான கண்காணிப்பு. இந்த தண்டவாள பாதைங்கிறது சும்மா தனியா கிடக்கல. ஆயிரக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் தினமும் ரோந்து போயிட்டே இருப்பாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லயா அங்க ட்ரோன்கள் பறந்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்ல, சிக்னல் சிஸ்டம்ல ஏதாவது சின்னதா மாற்றம் வந்தா கூட உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் போயிடும். இதெல்லாம் போதாதுன்னு கடைசியா ஒரு ஹைடெக் டிராப் வச்சிருக்காங்க. ஆமாங்க, பல முக்கியமான பகுதிகளில் தண்டவாளங்கள் வழியா ஒரு லேசான கரண்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கும். திருடுறதுக்காக யாராவது அதை வெட்டினாலோ இல்ல சேதப்படுத்தினாலோ அந்த கரண்ட் சர்க்கியூட் கட் ஆகிடும். அடுத்த செகண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கோ இல்ல கண்ட்ரோல் ரூமுக்கோ அலாரம் அடிச்சிடும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இதை திருட்டுத்தனமா செய்யவே முடியாது. சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா துப்புகளும் இருக்க, வாங்க இந்த திருடப்படாத தண்டவாளத்தோட மர்மத்தை உடைப்போம். ஆக மொத்தத்துல ரயில் தண்டவாளங்கள்ல ஏன் யாரும் திருடுறதில்லைன்னா 4 முக்கியமான காரணம் தான். 1, அதோட மெட்டீரியல். வெட்டவோ உருக்கவோ முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங். 2, சட்டம். மாட்டினா வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான். 3, அதை தூக்கிட்டு போறதுக்கான சிரமம். 4, 24 மணி நேரமும் கண்காணிப்பு. இந்த 4 தூண்கள் தான் இந்த தண்டவாளங்களை பாதுகாக்குது. அப்போ இனிமே நீங்க ஒரு ரயில் தண்டவாளத்தை பார்க்கும்போது அதை வெறும் இரும்பு துண்டா பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம், கடுமையான சட்டங்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்களோட உழைப்புன்னு எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. அது நிஜமாவே ஒரு அசைக்க முடியாத கோட்டை.